ஈராக் முழுவதும் மின்தடை, ஈரானிய போர்க்கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல் மற்றும் குர்திஸ் கிளர்ச்சியை தூண்ட CIA சதி திட்டம் திட்டுவதாக வரும் அறிக்கைகள். தற்போது நீங்கள் நடப்பவற்றை புரிந்து கொள்ள சிரமப்பட்டால், யுத்தத்தின் 5ஆம் நாள் மத்திய கிழக்கில் என்ன நடந்தது என்று தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம். முதலில் ஈரானில் இருந்து தொடங்குவோம். அங்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய வான்வழி தாக்குதல் தொடர்ந்தும் 5வது நாளாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. இலக்குகளின் வரம்பு விரிவடைந்துள்ளதால் பல மருத்துவமனைகள், பள்ளிகள் மற்றும் கலாச்சார மையங்கள் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1000ஐயும் விட அதிகமாக தாண்டி கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஈராக்குடனான ஈரானிய எல்லை பகுதியில் குண்டுவீச்சு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்திக் கொண்டிருப்பதை நாம் காணலாம். இதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கின்றது. ஈரானிய குர்திஷ் படைகள் தெஹ்ரான் அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு தரைவழி தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர்களுக்கிடையே நீண்ட காலமாக பதற்றம் நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது. ஆனால் தற்பொழுது அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேற்கு ஈரானில் ஒரு கிளர்ச்சியை தூண்ட முயற்சிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. டொனால்டு டிரம்ப் ஈராக்கின் PUK தலைவருடன் தொலைபேசியில் அழைத்து பேசிய விடயத்தை நாம் அறிவோம். மேலும் அவர் ஈரானிய பிரிவான KDPI தலைவருடனும் பேசியதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. அமெரிக்கா மேற்கு ஈரானில் உள்ள IRGC புரட்சிகர காவல் படைகளின் தளங்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியாக தாக்கிக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இலங்கை கடற்பரப்பிற்கு அப்பாலும் கூட போர் விரிவடைந்திருக்கின்ற அறிகுறியை நாம் காண்கின்றோம். அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பல் ஒன்று ஈரானிய போர்க்கப்பலை தாக்கியதில் 87 பேர் கொல்லப்பட்டனர். இந்திய கடற்கரையில் ஒரு பயிற்சியை முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த வேளையிலே இந்த சம்பவம் நடந்தது என்று இலங்கை ஊடகங்களிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் சர்வதேச கடற்பரப்பில் ஈரானிய கப்பல்களை தொடர்ந்து இலக்கு வைக்கப் போவதாக அமெரிக்கா எச்சரித்துள்ளது. துருக்கி தற்போது இந்த போருக்குள் இழுக்கப்பட்ட ஈரானின் அண்டை நாடாகவும் மாறி இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் அமெரிக்காவினுடைய எந்த தளம் எந்த மத்திய கிழக்கில் உள்ள நாடுகளில் இருந்தாலும் அதை தாக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு இயங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே துருக்கியின் வான்பரப்பை நோக்கி வந்த ஈரானிய ஏவுகணையில் ஒன்று அந்நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள நேட்டோ வான் பாதுகாப்பு படையால் இடைமறைக்கப்பட்டது. அந்த ஏவுகணை எதை குறிவைத்தது என்பது தெளிவாக தெரியவில்லை என்றும் துருக்கி செய்தி வெளியிட்டுள்ளது. துருக்கி ஒரு நேட்டோ உறுப்பினர் என்பதன் காரணமாக நேட்டோவும் துருக்கியில் இதில் நேரடியாக ஈடுபட தயங்கினாலும் புவியியல் ரீதியாக இந்த போர் ஐரோப்பிய நாடுகளை வளைகுடா நோக்கி இழுக்கும் ஒரு யுக்தியாகவே அமைந்திருக்கின்றது. ஈரானிய தாக்குதல்கள் நீடிக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு அரிய நிகழ்வாக கத்தார் வெளியுறவு அமைச்சர் தனது ஈரானிய தரப்பிடம் பேசினார். ஈரான் பொதுமக்கள் வாழும் இடங்களை தாக்கியதை அவர் விமர்சித்தார். மேலும் அமெரிக்காவின் இடங்கள் மட்டுமே தாக்கப்பட்டன என்று ஈரான் கூறும் விவாதத்தை அவர் நிராகரித்தார். இது கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் சேதமடைந்த எண்ணெய் மற்றும் எரிவாயு நிலையங்களை குறிக்கின்றது. இவற்றை தாக்கியதை ஈரான் இன்னும் மறுத்து வருகின்றது. அது மட்டுமல்லாமல் துபாய் மற்றும் தோஹா விமான நிலையங்களும் ஏவுகணைகளை இடைமறித்ததன் காரணமாக வான்பரப்பு மூடப்பட்டு ஆயிரக்கணக்கான பயணிகள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். லெபனான் பக்கம் சென்றால் 2024 பிற்பகுதியில் ஏற்பட்ட போர் நிறுத்தத்திற்கு பிற்பாடு இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலான போர் மிக மோசமான நிலையை தற்பொழுது எட்டியுள்ளது. இஸ்ரேலிய இராணுவம் தெற்கில் பல கிராமங்களுக்குள் ஊடுருவுகின்ற வீடியோக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பெய்ரூட்டிலும் குண்டு வீச்சுக்கள் வீசப்பட்டு கொண்டே இருக்கின்றது. மீண்டும் மோதல் தொடங்கியதிலிருந்து 75 பேர் கொல்லப்பட்டதுடன் 83,000க்கும் அதிகமானோர் லெபனானில் இருந்து இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். உயிரிழப்புகள் அதிகரித்து வருகின்ற இந்த நிலையில் இது எங்கு போய் முடியும் என்ற கேள்வி அமெரிக்க செனட்டிலும் எழுப்பப்பட்டுள்ளது. ஆனால் அதிபர் டிரம்ப் போர் அதிகாரங்களை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் குடியரசுக் கட்சிகளால் தோற்கடிக்கப்பட்டுள்ளன. 4 அமெரிக்கர்கள் போருக்கு எதிராக இருந்தாலும் இது நடந்துள்ளது. வெள்ளை மாளிகை தரைப்படை வீரர்களை அனுப்பும் வாய்ப்பை இன்னும் நிராகரிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேர்தல் நெருங்கி வருவதால் இந்த போரை ஏன் தொடங்கினார் மற்றும் இதை எப்படி முடிக்கப் போகின்றார் என்பதை விளக்க வேண்டிய தேவையில் டொனால்டு ட்ரம்ப்
தள்ளப்பட்டிருக்கு. 2026 மார்ச் 5ஆம் தேதி போரின் 5ஆம் நாளான இன்று நடந்த விடயங்கள் என்ன?